எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அப்படியே திராட்டில் பண்ணிட்டு போய் இவ்வளோ கம்மியாக ஒரு வண்டி பேட்டரி வண்டி நமக்கு புது வண்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடியாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. வந்து சைக்கிள் மாதிரியும் தெரில, வண்டி மாதிரியும் தெரில அப்படின்ற மெத்தடில் வந்து இந்த வண்டி வந்து இருக்குது. வணக்கம் இ-பைக் சகல நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட வரலாற்றுலையும் இல்லை, தமிழ்நாட்டோட வரலாற்றுலையும் சொல்லலாம். மிக குறைந்த விலையில் வந்து ஒரு பேட்ரி வண்டி தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்ட போகிறோம். நம்ம சேனல் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை வந்து எட்டிருச்சு. அந்த வெற்றியை கொண்டாடுறது, அந்த வெற்றியை நான் மட்டும் கொண்டாடினா பத்தாது, என்னோட சேர்த்து நீங்களும் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக மிக குறைந்த விலையில் ஒரு பேட்ரி வண்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பரிசாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் அதை வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன். இந்த வீடியோவில் அது என்ன வண்டி, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அது எங்கே இருக்குது அப்படின்ற மொத்த தகவலையும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து வழங்கலாம்ன்ட்ருக்கேன். இவ்வளவு குறைந்த விலையில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இதுதான் ரொம்ப குறைந்த விலை. நம்ம ரெட்ரோ ஃபிட்மெண்ட் பண்ணுறோம், பழைய பேட்ரி வண்டியை வந்து பழைய பெட்ரோல் வண்டியை பேட்ரி வண்டியாக மாற்றுறோம். அது எல்லாத்துக்கும் ஆகிற செலவை விட ஒரு குறைந்த செலவில் ஒரு பேட்ரி வண்டி வந்து நான் முன்னாடி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் இ-பைக் சகா நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்து மாட்டுத்தாவணி டு ஐயர் பங்களா போகிற வழியில் புதூரில் வந்து ஆஸ்கர் இ மோட்டார்ஸ்னு வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி வண்டி வந்து அவைலபிளாக இருக்கும். நார்மலாக சின்ன சைக்கிள் மாடலாக இருக்கட்டும், இல்லை பெருசாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், இல்லை 3 வீலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்த பீஸில், இந்த வீடியோவோட மொத்த பீஸ்லேயே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கே வந்து பேட்ரி வண்டி எடுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவாக இருக்குது, அதுக்கு வந்து பணம் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து இவ்வளோ கம்மியாக ஒரு வண்டி பேட்ரி வண்டி நமக்கு புது வண்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வெறும் 39,999 ரூபா, 40,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக நீங்கள் கொடுத்துட்டு இந்த வண்டியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து நான் ரிஜிஸ்டர் மாடலு. உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு எல்லார் இடத்துலையும் வந்து பேட்ரி வண்டி போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மதுரையிலேருந்து ஆஸ்கர் இ மோட்டார்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் 40,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க இப்போ ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கு. வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. அருமையான வண்டி. 40,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு வண்டி கொடுக்க முடியுன்றது எனக்கு இங்கே வந்து கேட்டப்பறம் தான் தெரிஞ்சுச்சு. இந்த அருமையான சான்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். மதுரையில் ஆஸ்கர் இ மோட்டார்ஸ். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி அப்படின்ற ஒரு கம்பெனியை சேர்ந்த வந்து வண்டி. பேட்டரி வண்டியிலே பேட்டரின்ற கம்பெனியாக கொண்டு வந்த ஒரு வண்டி, ஆர்இன்ற மாடல். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி வண்டினாலே வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு டப்பா தான் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து மாறி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் பாடியாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து டேமேஜ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இதோட பாடியோட ஃப்ரேம் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான வண்டி, ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வண்டியாக வந்துருக்கணும். எல்இடி டிஸ்பிளேயோட இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ரெஜிஸ்டர் மாடலு. இது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ஆஸ்கர் இ மோட்டார்ஸில். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக் எடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வண்டி வந்து எடுக்காமல் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இங்கே இருக்க மொத்த மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது.
இந்த வண்டியை ஓட்டுறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வருது. விஐபி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தனுஷ் ஓட்டிகிட்டு போகிற வண்டி மாதிரி வந்து அந்த வண்டியோட அமைப்பு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 10வது படிக்கிற பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பைக் ஓட்டணும் 10வது படிக்கிற பசங்களுக்கே ஆசை வந்துடும். அப்படி இருக்கப்போ வந்து எனக்கு வந்து பைக் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பெற்றோராக இருந்தீங்க அப்படின்னா, டியூஷன் போக செய்ய காய்கறி வாங்கிட்டு வர இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணலாம். தேவை அப்படி இல்லை அப்படின்னா பெடல் பண்ணிட்டே வந்து வீட்டுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடல் பண்ணுறேன், உடம்பை குறைக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, காலகாலத்தில் வாக்கிங் போகிறீங்க, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து நீங்கள் வேலைக்கு ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே தொப்பை வந்து குறையும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தொப்பை அதிகமாக போட்டுருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி ஆப்ரேட்டட் ப்ளஸ் பெடல் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. வந்து சைக்கிள் மாதிரியும் தெரில, வண்டி மாதிரியும் தெரில அப்படின்ற மெத்தடில் வந்து இந்த வண்டி வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணேன், இப்போ பெடலை விட்டுட்டேன், த்ராட்டில் கொடுக்குறேன். வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியில் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை எனக்கு பேட்ரி வேணாம், நான் வந்து உடம்பு குறைக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து பெடல் பண்ணிகிட்டே போகலாம். 2-in-1 பர்பஸாக வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆஸ்கர் மோட்டார்ஸில் வந்து இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இந்த வண்டியை பார்க்க அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சிரிப்பு வர மாதிரியும் ஒரு அருமையான வண்டியாகவும் இந்த வண்டி வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆஸ்கர் பைக்ஸ்லேருந்து இந்த வண்டியை வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெடல் பண்ணி காட்டுறேன். பெடல் பண்ணவும் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் ஹார்டாக வந்து பெடல் பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் நார்மலாக ஓட்டினாலே வந்து வண்டி வந்து ஓடுற மாதிரி தான் இருக்குது. இல்லை பெடல் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வண்டியை வந்து திருவிக்கலாம். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 40 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஓடுது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அப்படியே த்ராட்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன ராமலிங்கம் மாலையை பார்க்க எப்படி இருக்க? அருமையான ஒரு வண்டி. நார்மலாக சீட் எப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோலர் பேட்ரி வந்து இதில் வந்து வந்துடுற மாதிரி இதோட அமைப்பு வந்து இருக்குது. கட்டுங்க.